இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தேவனுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப விசேஷமானது. ஜலப்பிரவாகம் அப்படிங்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? திடீரென்று மழை வெள்ளத்தினால பாதிப்பு ஏற்பட்டு தண்ணி ஃபோர்ஸா வருது அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். யாராவது அதுல ஸ்ட்ராங்கா நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. எல்லாத்தையும் அதை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கும். நீங்க சில இடங்களிலே வெள்ளங்களினால் நிலச்சரிவு ஏற்பட்டதை அல்லது ஆபத்து பாதிப்பு ஏற்பட்டதெல்லாம் சில வீடியோல பார்த்துருக்கலாம். இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை காட்டுவாங்க. இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை காட்டுவாங்க. நீங்க பாருங்க, அழகா இருந்த, அமைதியா இருந்த, பார்ப்பதற்கே மனரம்யமா இருந்த அந்த இடங்கள் அலங்கோலமா இருக்கிறது, செதறி சின்ன பின்னமா போய் இருக்கிறது நாம பார்க்கும்போது நமக்கே அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க அதை போல தாவீது சொல்லி பாடுறான் பாருங்க, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் அது என்னை அணுகாது. அதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற பாதுகாப்பு. எந்த விதத்தில் அது மோதி அடித்தால் அதனால எந்த பாதிப்பும் எனக்கு வராது. தைரியமா தாவீது சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்றார் பாருங்க, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்ப பக்தி உள்ளவங்க, ஆண்டவர் மேல பக்தி உள்ளவங்க ஆண்டவரை நோக்கி உதவிக்காக விண்ணப்பம் செய்யும் போது இப்படி ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற காரியம் வருதா? சகாயர் ஆண்டவர் தான், உதவி செய்கிறவர் ஆண்டவர் தான். அவரை நோக்கி பக்தியுள்ள தேவ பிள்ளைகள் நீங்க விண்ணப்பம் பண்ணுவீர்களானால் அது உங்களை பாதிக்காது. வேலை போயிடும், தொழில் நஷ்டம் அடைஞ்சிடும். இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. பணப்பற்றாக்குறை வந்துடும், பொருளாதார நஷ்டம் வந்துடும், குடும்பத்தில் இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும், உறவுகளில் இது ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்திடும், சரீரத்தில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும், பிள்ளை வாழ்க்கையில இது ஒரு ஆபத்து உண்டாக்கிடும். இப்படி எல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? உடனே உதவி செய்கிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. அது உங்களை அணுகாது. எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ அது உங்களை பாதிக்காது. தேவ பிள்ளைகளே, இதை விசுவாசித்து உதவிக்காக தேவனிடத்தில் பக்தி உள்ளவர்களாகி நீங்கள் விண்ணப்பம் மட்டும் பண்ணி பாருங்களேன். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உங்களை அணுகாமல் இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. அது மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறும். பரிசுத்த ஆவியானவரே, எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் அது எங்களை ஒன்றும் செய்யாது. காரணம், உதவி செய்கிற உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வது. இதை செய்து பாதிப்புகளுக்கு விலகி நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.